வணக்கம் மக்களே. கோல்டு லேண்டோடைய ஃபினாலே எபிசோடு பற்றி தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எபிசோடுடைய ஆரம்பத்திலே ஹீரோயினி ஜின்மேனை பார்க்குறதுக்கு ஒரு இடத்துக்கு வந்துருப்பாங்க. ஏன்னா அவங்க கிட்டே இருக்கக்கூடிய கோல்டெல்லாம் அப்படியே ஜின்மேன் கிட்ட தந்து அதை ஸ்ட்ரெயிட்டாக அவங்க சேர்மேன் கிட்ட தரலான்னு இருக்காங்க. அதால் தான் அவங்க ஜின்மேனை பார்க்க வந்திருக்காங்க. இது ஆக்சுவலி ஹீரோயினுடைய ஒரு ஆரம்ப பிளானாக தான் இருந்திருக்கு. ஹீரோயினி ஜங்குக்கு சேர்ந்து தான் இப்படி ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க. இவங்க 2 பேரும் பண்ண பிளான் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஜின்மேனை ஸ்ட்ரெயிட்டாக தான் அந்த மைனிங்க்கு கூட்டிகிட்டு போய் ஜின்மேன் எதனாச்சும் தப்பு பண்ணால் அந்த இடத்துல இவங்க ஜின்மேனை போட்டு தள்ளிடலான்னு இருக்காங்க. அதாவது இவங்களுக்கு டெக்னிக்கலாக ஜின்மேன் கிட்ட மொத்த கோல்டுமே தரணும்னு ஆசை கிடையாது. அதால் தான் இப்படி ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க. இவங்க சியாங்சானில் இருக்கக்கூடிய அந்த டனலுக்கு போகிற விஷயத்தை டிடெக்டிவ் கங்மே நோட்டீஸ் பண்ணியிருப்பார். ஏன்னா இவர் ப்ரீவியஸ் சீன்லேயே ஹீரோயினுடைய காரில் ட்ராக்கர் வச்சுருந்துருப்பார். ஹீரோயின் நம்பர் பிளேட் மூலியமாக தான் இவர் வச்சுருந்துருப்பார். அதுக்கு தான் ஹீரோயினியும் ஜின்மேனும் சேர்ந்து அந்த டனலுக்கு போகிறாங்க. கடைசியாக அந்த டனலில் உண்மையாலுமே கோல்டு பார்ஸ் கிடையாது. ஹீரோயினி வேணும்னே தான் இவர் இந்த இடத்துக்கு கூட்டு வந்திருக்குங்க. அந்த இடத்துல ஹீரோயினுமே ஒரு கன்னை வச்சு மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. அந்த இடத்துல இருக்க ஜின்மேன் என்ன சொல்கிறான்னா, நான் உனக்கு உதவி செய்ய விரும்புகிறேன். ஏன்னா நானும் உன்னுடைய அம்மாவும் பழைய ஃப்ரெண்ட்ஸ். அதால் நான் உனக்கு உதவி செய்யணும். உன்னுடைய அம்மாவுக்கு நான் உன்னை காப்பாற்றுவேன்னு சத்தியம் பண்ணியிருக்கேன். அதால் தான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லும்போது, அதே சமயத்தில் அங்கே வந்து டிடெக்டிவ் கங் என்ன பண்ணுறான்னா, ஹீரோயினி அடித்து அவங்கள அப்படியே பிடிக்க ஆரம்பிக்கிறாரு. அதுக்கடுத்து டிடெக்டிவ் கங் வந்து ஜின்மேன் கிட்ட ஒரு ஐடியா தர்றாரு. இந்த கோல்டு பார்ஸை நம்ம கிட்டேலாம் சேர்மேன் கிட்டே தர தேவையில்ல, நம்ம 2 பேர் மட்டும் அதை பிரிச்சுக்கலாம், யாருமே நம்மளை கண்டுபிடிக்க மாட்டாங்கன்ற மாதிரி டிடெக்டிவ் கங் வந்து ஒரு மாதிரி க்ரீடியாக பேசிக்கிட்டு இருப்பார். அதை கேட்டோடனே இந்த இடத்துல டிடெக்டிவ் கங்குக்கும் ஜின்மேனுக்கும் சண்டை நடக்க ஆரம்பிக்குது. ஜின்மேனை டிடெக்டிவ் கங் பயங்கரமாக அடிக்கும்போது அந்த இடத்துக்கு வந்து ஜங்குக்கு என்ன பண்ணுறேன்னா, டிடெக்டிவ் கங்கை அடிக்கிறது மட்டும் இல்லாமல் டிடெக்டிவ் கங்கை அதே இடத்துல சுட்டு கொண்டுறாரு. இதை பார்த்து ஜின்மேனுக்கு ஒன்றுமே புரியல. இதே சமயத்தில் ஜின்மேன் இந்த இடத்துல தான் கோல்டு பார்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு சேர்மேனை கூப்பிட்டுருந்துருப்பாரு. அதில் சேர்மேன் வரப்போகிறாருன்னு வச்சுக்கிட்டு வேகமாக ஹீரோயினை கூட்டிகிட்டு இந்த இடத்த விட்டு ஜின்மேன் மட்டும் போயிடுவார். எப்படியும் இந்த இடத்த விட்டு ஜங்குக்குமே எஸ்கேப் ஆக கடைசியில் தான் இந்த இடத்துக்கு சேர்மேன் வந்து ஏமாந்து போனது தான் மிச்சம். என்ன நடக்குதுன்னு சேர்மேன் யோசிச்சுன்னு இருக்கும்போதே அந்த சைட் டோக்கியாங் காமிக்கிறாங்க. இப்போதைக்கு டோக்கியாங் வந்து கம்போடியாவில் இருக்கிற சில ஆட்கள் கூட அந்த கோல்டு லேண்டை பற்றின சில டீல்ஸ் பேசிக்கிட்டு இருக்காரு. அந்த சீனை காமிச்சிட்டு அதெல்லாம் பற்றி ஒரு பேரலாகவே ஹீரோயினுக்கு அப்டேட் பண்ணியிருப்பாரு. ஹீரோயினோட ஃபோனுக்கு அந்த அப்டேட்லாம் வந்துக்கிட்டு தான் இருக்கும். ஆனால் ஹீரோயினை இப்போதைக்கு ஜின்மேன் தான் அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்காரு. அதாவது ஹீரோயின் மேலே இப்போதைக்கு ஒரு சின்ன கேஸ் போடுறாங்க. அதாவது ஹீரோயினை ட்ரக் யூஸ் பண்ணியிருக்காங்கன்ற மாரி ட்ரக் கேஸை போட்டு அப்படியே ஹீரோயினை உள்ளார கூட்டிகிட்டு போய் எதுக்காக இதெல்லாம் பண்ணுறேன்னு ஹீரோயினி கிட்ட கேட்டால் அந்த இடத்துல ஹீரோயினுமே சேர்மன் கிட்டே உங்களால் கோல்டு பார்ஸை தர முடியாதுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா முக்கால்வாசி கோல்டு பார்ஸை உங்கள் டோக்கியாங் கிட்டே தந்துட்டாங்களா, அதெல்லாம் என்னால் அந்த மாதிரியான விஷயத்த பண்ண முடியாதுன்னு சொல்ல அந்த இடத்துல இருக்கிற ஜின்மேன் என்ன சொல்கிறேன்னா, எதுக்கு இந்த மாதிரி முட்டாள்தனமான விஷயத்தெலாம் பண்ணுறேன், சரி அந்த பாதி கோல்டு பார்ஸ் ஆச்சு தான், அதை நான் சேர்மேன் கிட்ட இருந்தது, அதுக்கப்புறம் நாங்கள் டோக்கியாங்க பிடிச்சிக்கிறோம், எல்லா விஷயத்தையுமே நாங்கள் பார்த்துக்குறோன்னும் போது அந்த இடத்துல ஹீரோயினி இந்த சைடு இருக்க ஜின்மேன் கூட டீல் பேசலான்னு இருக்காங்க. ஆனால் அந்த விஷயத்துக்கு ஜின்மேன் ஒத்துக்க கிடையாது. அதே சமயத்தில் ஜின்மேன் என்ன பண்ணுறான்னா, ஹீரோயின்கிட்ட இருக்கிற ஃபோனை வாங்குறது மட்டும் இல்லாமல் அது மூலியமாக ஜங்குக்கு கால் பண்ணுறாரு. அந்த இடத்துல ஜங்கு கிட்ட என்ன சொல்கிறேன்னா, உங்ககிட்ட தான் அந்த கோல்டு பார்ஸ் இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும், ஹீரோயினை நான் தான் அரெஸ்ட் பண்ணியிருக்கேன், அதில் ஹீரோயின் வேணா அந்த கோல்டு பார்ஸ் எத்தாந்து தான்ற மாரி ஜங்குக்கு ஒரு வார்னிங் தரேன். அதில் ஜங்குக்குமே ஹீரோயினிக்காக அந்த கோல்டு பார்ஸை தேடலான்னு இருக்காரு. இவருக்குமே அது எங்கே இருக்குன்னு தெரியாது. இதெல்லாம் இருக்கும்போது சேர்மேன் கிட்ட மொத்த அப்டேட்டுமே தர ஜின்மேன் போகிறாரு. அந்த இடத்துல ஜின்மேன் என்ன சொல்கிறேன்னா, அந்த கோல்டு பார்ஸை என்கிட்ட இருந்து கீட்டை திருடிக்கிட்டு போயிட்டான். அதாவது நான் கரெக்டாக அந்த கோல்டு பார்ஸை திருடினா அந்த 3Dயை பிடிச்சிக்கிட்டு வந்திருந்தேன். அந்த சமயத்தில் கீட்டையோடைய கார் வந்து என்னை முட்டிடுச்சுன்ற மாதிரி இவர் அப்படியே இதுக்குள்ளார கீட்டையை கோத்து விட்டுறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல சேர்மன் எதுக்கு ஜின்மேனை நம்புற விஷயத்தை பற்றி சொல்கிறாரு. ஏன்னா கீட்டைவுக்கு இழக்க எதுவுமே கிடையாதான், அதால் தான் இவரால் கீட்டையை நம்ப முடியா. ஆனால் ஜின்மேனுக்கு அவருடைய ஒய்ஃப் இருக்கிறதா சொல்கிறாங்க. வேறு யாரும் கிடையாது, ஹீரோயினிட்ட அம்மா தான். அவள் இப்போதைக்கு ஹாஸ்பிட்டலில் இருக்கான்னு எனக்கு தெரியும், உனக்கு இழக்க ஒரு விஷயம் இருக்குன்றதுக்காக தான் இந்த விஷயங்கள்லாம் நான் பண்ணுறேன்ற மாரி இவர் சொல்லிக்கிட்டு இருப்பார். அதை கேட்டோடனே சரின்னு சொல்லிட்டு ஜின்மேனுமே ஹீரோயினுடைய அம்மாவை பார்க்க போகிறாரு. ஹீரோயினுடைய அம்மாவுடைய கடைசி வார்த்தை என்ன இருக்குன்னு, பொண்ணை சுதந்திரமாக விட்டு அவளுடைய வழி தனியாக இருந்து நம்மள மாரி ஒன்றும் அவள் கிடையாதுன்னு சொல்லிட்டு அதே இடத்துல ஹீரோயினுடைய அம்மா இறந்து போயிடுறாங்க. இதெல்லாம் ஜின்மேன் ரொம்ப சோகம் அடைகிறாரு. இப்போதைக்கு ஜின்மேனுக்கு இழக்க எதுவும் கிடையாது, உயிரே போனாலும் பரவாயில்லன்ற மாரி இவர் ஸ்ட்ரெயிட்டாக தான் அந்த கேங்ஸ்டரை பார்க்க போகிறாரு. அந்த கேங்ஸ்டர்கிட்ட நீ சேர்மேனுக்காக வேலை செய்ய இல்லைனா கீட்டேவுக்காக வேலை செய்கிறான்னு கேட்கும்போது அவருமே நான் சேர்மேனுக்காக தான் வேலை செய்கிறேன், அந்த விஷயம் தெரியாதான்னு கேட்க அந்த சைடு இருக்க ஜின்மேன் என்ன சொல்கிறேன்னா, இன்னொரு வாட்டி நீங்கள் ஹீரோயினுடைய அம்மாவுடைய ஹாஸ்பிட்டலில் சுற்றி இருக்கணுன்ற அவசியம் கிடையாது, ஏன்னா அவங்க இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு அதே இடத்துல ஜின்மேன் ஒரு சின்ன பக்கு வச்சுட்டு போகிறாரு. அதாவது இவரு கீட்டேவும் பேசுகிற விஷயத்தை ஒட்டு கேட்கணும்னு சொல்லிட்டு தான் ஒரு சின்ன பக்கு வச்சுட்டு இந்த இடத்த விட்டு ஜின்மேன் போகிறாரு. ஸ்ட்ரெயிட்டாக இவர் எங்கே போகிறாருன்னா, சேர்மேனோட டீல் பேசின்னு இருக்க கம்போடியா பார்ட்னர்ஸ் கிட்ட தான் போகிறாரு. அதாவது இவங்க கிட்ட தான் சேர்மேன் அந்த கோல்டு பார்ஸ்லாம் தரதா சொல்லியிருந்திருப்பாரு. அது மூலியமாக ஒரு சின்ன டீல் நடந்திருக்கும். ஆனால் ஜின்மேன் மொத்தம் உண்மையுமே போட்டு உடைக்கிறாரு. இப்போதைக்கு சேர்மேன் கிட்ட எந்த வித கோல்டு பார்ஸ் கிடையாது, இப்போதைக்கு கவர்னர் ஃபேக்கு சேர்மேன் உங்களை ஏமாற்றிக்கிட்டு இருக்காருன்ற மாரி மொத்த உண்மையுமே இந்த சைடு இருக்க ஜின்மேன் போட்டு கொடுத்துருவாரு. அதில் கம்போடியாவில் இருக்கிற ஆட்கள் வெறியாகிறது மட்டும் இல்லாமல் இதை பற்றி சேர்மேன் கிட்ட கேட்குறாங்க. அதாவது இவங்க என்ன சொல்கிறாங்க,
ஆனால் அந்த கோல்டு பார்ஸை நாங்களே கண்ணால் பார்க்கணும்னு சேர்மேன் கிட்டே கேட்க, அந்த இடத்துல சேர்மேன் இவங்க கிட்டே யாரோ ஒருத்தவங்க இதை போட்டு கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன், கண்டிப்பாக அது கீட்டேவை தான் இருக்குன்னு சொல்லிட்டு இவர் ஸ்ட்ரெயிட்டாக தான் அந்த கேங்ஸ்டருக்கு கால் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கிற என்னுடைய கம்போடியா பார்ட்னர்ஸ்லாம் அந்த கோல்டு பார்ஸை பார்க்கணுன்னு ஆசைப்பட்றாங்க. அதெல்லாம் அதை இவங்களுக்கு கூட்டிகிட்டு போய் காட்டுன்றமே சொல்ல சரின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் அந்த கோல்டு பார்ஸை கூட்டுறதுக்காக கேங்ஸ்டர் கூட்டிகிட்டு போவார். அந்த சமயத்தில் எதிர்பாராததில் கம்போடியா பார்ட்னர்ஸ் சில ஆட்கள் போட்டு தள்ளுறாங்க. அதில் ஒரே ஒருத்தவங்க மாதம் சண்டை போடுறது மட்டும் இல்லாமல் மொத்த பேருமே போட்டு தள்ளிட்டு அந்த கேங்ஸ்டருக்கு ஒரு சின்ன வார்னிங் கூட அந்த இடத்த விட்டு அந்த கம்போடியா பார்ட்னர் கிளம்பி போகிறாரு. இருந்தாலும் அந்த இடத்துல கேங்ஸ்டர் நடந்த மொத்த விஷயத்தையுமே சேர்மன் கிட்டே இன்ஃபார்ம் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட்டு சீன்லேயே ஒரு கீட்டே கிட்டேயுமே மொத்த விஷயத்தை இன்ஃபார்ம் பண்ணுறாரு. அதாவது ஜங்குக்கு இப்போது எங்கே இருந்தார், ஜங்குக்கு கடைசியாக இவங்க எங்கே கண்டுபிடிச்சாங்கன்ற விஷயத்தெல்லாம் கீட்டே கிட்ட சொல்கிறாரு. அதாவது ஜங்குக்கு இவங்க கடைசியாக ஸ்பாட் பண்ணது எங்கன்னு கேட்டிங்கன்னா லக்கி ஜுவல்லரின்னு கூடிய ஒரு ஷாப்பில் தான். அதில் அந்த ஷாப் கிட்ட தான் கண்டிப்பாக ஜங்குக்கு இருக்கணும்னு இவங்க பேசிகிட்டு இருக்கேன். முன்னே கேங்ஸ்டரோடைய ரூமில் பக் வச்சதுனால இந்த விஷயங்கள்லாம் ஜின்மேனுக்கு தெரியும். அதால் ஜின்மேன் ஹீரோயினுடைய ஃபோன் எடுக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல ஒரு டோக்கியாங்க்கு கால் பண்ணி நீ மொத்த கோல்டு பார்ஸோட ஸ்ட்ரெயிட்டாக தான் லக்கி ஜுவல்லரிக்கு வரணும், அந்த இடத்துக்கு வந்தால் நான் உன்னை விட்டுறேன், ஹீரோயினி இப்போது என்கிட்ட தான் இருக்கா, இல்லை நான் ஹீரோயினியை கொண்டு வர்ற மாரி ஒரு சின்ன கொலை மிரட்டுற டோக்கியாங்க்கு விடுறாரு. அதால் டோக்கியாங்மே அவர்கிட்ட இருக்க கோல்டு பார்ஸு மிச்ச ஹீரோயினிக்கிட்ட இருக்க கோல்டு பார்ஸ்லாம் வச்சு எப்படின்னா ஹீரோயினியை காப்பாற்றலான்னு இருக்காரு. ஆனால் ஜின்மேன் வேறு ஒரு பிளான் பண்ணிட்டாரு. இதில் வந்து ஹீரோயினி எப்படின்னாச்சும் விடுவிக்கணும்னு சொல்லிட்டு இவர் ஸ்ட்ரெயிட்டாக தான் ஜெயிலுக்குள்ளே போகிறது மட்டும் இல்லாமல் ஹீரோயினி அந்த இடத்த விட்டு போக சொல்கிறாரு. அதுக்கு பதிலாக ஹீரோயினி இவருக்காக ரெண்டு கோல்டு பார்ஸ் தந்தால் போதுன்ற மாரி இவர் ஒரு சின்ன ஆஃபர் பண்ணுறாரு. ஆனால் ஹீரோயினிக்கு எதுக்கு இந்த திடீர்னு மாற்றன்ற விஷயம் சுத்தமாக புரியல. இருந்தாலும் 2 பேர் ரொம்ப நேரம் பேசுனதுக்கப்புறம் ஒரு சின்ன டீலை மேக் பண்ணுறாங்க. அதில் ஹீரோயினி கடைசியாக இந்த 2 கோல்டு பார்ஸ் போடுறது மட்டும் இல்லாமல் என்னுடைய அம்மாவை பத்திரமா பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. இதே சமயத்தில் ஜின்மேன் பக்காவாக ஒரு பிளான் பண்ணியிருக்காரு. அது வகையில் சேர்மேனும் சரி அந்த சைடு இருக்கக்கூடிய கீட்டேவும் சரி 2 பேருக்குமே இவர் இன்ஃபார்ம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. என்னென்னு இன்ஃபார்ம் பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி லக்கி ஜுவல்லரியில் டோக்கியாங்க நாங்கள் ஸ்பாட்டட் பண்ணியிருக்கோம், அதால் டோக்கியாங்க அந்த இடத்துல பிடிச்சிடலான்ற மாதிரி 2 பேருமே லக்கி ஜுவல்லரி பக்கம் வர வைக்கிறாரு. இந்த பக்கம் ஹீரோயினும் ஒரு சின்ன டீல் மேக் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அந்த டீலில் வந்து இந்த மாதிரி நான் வெளிநாட்டுக்கு ஒரு கார் ஒரு ஆளோட போனோம், அந்த ஆள் நான் தான்ற மாரி இவங்க டீல் பேசிக்கிட்டு இருக்கேன். அதை கேட்டு எதிர இருக்கிற அந்த ஆள் ரொம்ப கடுப்பாகிறாரு. என்ன உங்களுக்குலாம் பைத்தியம் பிடிச்சிச்சா, இதுக்கு முன்னாடி தான் அவனுடைய பாய் ஃப்ரெண்ட் அதான் அந்த டோக்கியாங்க இருக்கால அவனும் வந்து இதே டீலில் தான் என்கிட்ட பேசினான்னு சொல்லும்போது அதை கேட்ட ஹீரோயினி ரொம்ப ஷாக் ஆகிறாங்க. அவன் எதுக்கு இதெல்லாம் பண்ணியிருக்கணும்னு ஹீரோயின் யோசிக்கிறது மட்டும் இல்லாமல் ஒருவேளை அவன் அந்த பான் ஷாப்புக்கு போயிருப்பானுன்னு யோசிக்கிறாங்க. அதே பான் ஷாப்பில் தான் மொத்த கோல்டு பார்ஸுமே இருக்குன்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்திருக்காரு. முதல் வேலையாக ஜங்குக்கு என்ன பண்ணுறேன்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த கேங்ஸ்டரோடைய ஆட்களை திசை திருப்ப ஆரம்பிக்கிறாரு. அதில் அந்த கேங்ஸ்டரோடைய ஆட்களும் அந்த இடத்த விட்டு புரிஞ்சு போக உள்ளார போய் அந்த கோல்டு பார்ஸை தேடலான்னு சொல்லிட்டு ஜங்குக்கு போகிறாரு. கடைசியாக தான் ஜங்குக்கு அங்கே இருக்கக்கூடிய கோல்டு பார்ஸை கண்டுபிடிச்ச மாதிரியே தெரியுது. திடீர்னு அந்த இடத்துக்கு டோக்கியாங் வர ஆரம்பிக்கிறாரு. டோக்கியாங் வந்து அந்த கோல்டு பார்ஸை நீ எடுன்ற மாரி ஜங்கு கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. ஜங்குக்கும் டோக்கியாங்கும் இந்த இடத்துல சின்ன சண்டை நடக்கிற மாரி இருக்குது. அந்த இடத்துல முடிஞ்ச அளவுக்கு ஜங்குக்கு எல்லாத்தையுமே புரிய வைக்க ட்ரை பண்ணுறாரு. ஆனால் டோக்கியாங் எதையுமே புரிஞ்சுக்கிற மாதிரியே தெரியல. 2 பேருக்கு ஒரே ஒரு மோட்டிவ் தான், இருந்தாலும் 2 பேரும் பயங்கரமாக சண்டை போடுறாங்க. அந்த சண்டையோட நடுவில் கடைசியாக தான் டோக்கியாங் ஜங்குக்கு சுட்டு கொண்ட மாதிரி தெரியுது. ஆனால் உண்மையாலுமே என்ன இடம் இருக்குன்னு கேட்டிங்கன்னா அந்த புல்லெட்ன்றது அவருடைய கழுத்தை சீவிட்டு போயிருக்கும். அதெல்லாம் அந்த இடத்துல ஜங்குக் சாக கிடையாது. அதே சமயம் தான் அந்த இடத்துக்கு ஹீரோயினுமே வந்து ஜங்குக்கு என்ன நடந்துச்சுன்னு பார்க்கும்போது அந்த இடத்துல ஜங்குக் லைட்டாக மயக்கத்தில் தான் இருப்பார். திடீர்னு அவர் எழுந்திருக்கிறது மட்டும் இல்லாமல் நடந்த மொத்த உண்மையுமே பற்றி ஹீரோயினிக்கிட்ட சொல்ல அதை கேட்ட ஹீரோயினுமே இப்போதைக்கு டோக்கியாங்க தேட போகலான்னு இருக்காங்க. இப்போதைக்கு மொத்த கோல்டுமே டோக்கியாங் கிட்ட இருக்கிறதா தான் ஜங்குக் நினைக்கிறாரு. அதுபடி அவங்க வெளியே போகும்போது அந்த கேங்ஸ்டருடைய ஆட்கள்லாம் பான் ஷாப்பில் என்னமோ நடந்திருக்குன்னு சொல்லிட்டு அந்த பான் ஷாப்புக்குள்ளே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதே சமயம் தான் டோக்கியாங் லக்கி ஜுவல்லரிக்கு போகிறது மட்டும் இல்லாமல் நான் அந்த ஆட்களை பார்க்கணுன்ற மாரி அங்கே இருக்கக்கூடிய ஓனர்கிட்ட சொல்லுவார். அதுபடி அந்த ஓனர் இந்த விஷயத்தை கீட்டே கிட்டே இன்ஃபார்ம் பண்ணுறாரு. இந்த விஷயங்கள்லாம் கடைசியாக தான் கீட்டேவுக்கு தெரிஞ்சு இவர் இப்போதைக்கு டோக்கியாங்க பார்க்க போகலான்னு இருக்காரு. அதே இடத்துல டோக்கியாங்க அடித்து அவர்கிட்ட இருக்கக்கூடிய கோல்டு எடுக்கலான்னு இருக்காரு. அதே கடைசியாக டோக்கியாங் கூட சண்டை போட்டு அவரை கைது பண்ணுறது மட்டும் இல்லாமல் அவர்கிட்ட இந்த கோல்டு பார்ஸ் வாங்கலான்னு இருக்காங்க. ஆனால் அந்த சைடு இருக்கிற டோக்கியாங்க்கு அந்த கோல்டு பார்ஸ் எங்கே இருக்கிறதுன்னு தெரியாதுன்ற விஷயத்தை பற்றி சொல்ல சரி அப்போனா உன்னோடைய கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்டே நான் கேட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு இவங்க ஸ்ட்ரெயிட்டாக தான் ஹீரோயினிக்கு கால் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த இடத்துல ஹீரோயினுமே யார் பேசுகிறாங்கன்ற விஷயத்தை புரிஞ்சுக்கிறாங்க. அந்த இடத்துல இருக்கிற கீட்டே சிம்பிளாக என்ன சொல்கிறேன்னா நீ கோல்டு பார்ஸோடு இங்கே வந்தனா இந்த சைடு இருக்க டோக்கியாங்குடைய உயிர் போயிருக்கும், இல்லைன்னா நான் டோக்கியாங்க இதே இடத்துல கொலை பண்ணிவிடுவேன்ற மாரி அந்த இடத்துல மாறிட்டேன். இதை கேட்ட ஹீரோயினுமே சரி நான் அந்த இடத்துக்கு வரேன், அவனை எதுவுமே பண்ணிடாதீங்கன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல சின்ன டீலை ஹேண்டில் பண்ணுறாங்க.
டோக்கியாங் கடைசியாக தான் அந்த லக்கி ஜுவல்லரியில் தான் இருக்காருன்ற விஷயம் ஹீரோயினுக்கு ஜங்வுக்கு தெரிஞ்சிருக்கும். அதில் கண்டிப்பாக டோக்கியாங் கிட்ட தான் மொத்த கோல்டு பார்ஸ் இருக்குல்ல. அப்போனா அவன் எங்கேனாச்சும் காரை நிறுத்தி வச்சுருந்துருப்பான். அந்த காருக்குள்ளே தான் கண்டிப்பாக அந்த கோல்டு பார்ஸ் இருக்குன்ற மாரி இவங்க வேகமாக அந்த ஏரியாவை சுற்றி இருக்கக்கூடிய மொத்த பார்க்கிங் லாட்டில் இருக்கிற காரையுமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஜங்வுக்கு ஒரு பக்கமும் ஹீரோயினி ஒரு பக்கமும் தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கடைசியாக தான் ஜங்வுக்குமே காருக்குள்ளே எதனாச்சும் கோல்டு இருக்கான்னு செக் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்படி இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஜின்மேன் வரது மட்டும் இல்லாமல் நான் தான் உன்னை கண் முன்னாடியே வரக்கூடாதுன்னு சொன்னேன், எதுக்கு இங்கே வந்தேன்னு போது நடந்த மொத்த விஷயத்தையுமே ஜங்குக் எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதே சமயத்தில் ஹீரோயினி இதே இடத்துல இருக்கிற விஷயத்தை பற்றி ஜங்குக் கிட்ட சொல்ல அதை கேட்டு இவங்க 2 பேருமே எப்படினாச்சும் ஹீரோயினியை காப்பாற்றலான்னு இருக்காங்க. ஆனால் ஹீரோயினி வேறு ஒரு ஐடியா பண்ணிட்டாங்க. அதாவது அந்த புதக்குழியில் ஹீரோயினியை தனியாக மாட்டலான்னு இருக்காங்க. கடைசியாக டோக்கியாங் எங்கே இருக்காரோ அந்த இடத்த இவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. அதே சமயத்தில் தான் பார்க்க சிகரெட் பிடிக்க கேங்ஸ்டர் வெளியே வந்திருப்பார். அந்த சமயத்தில் கீட்டே உன்னுடைய ஃபோனை தான் கேங்ஸ்டர் கிட்டே கேட்டிருந்திருப்பாரு. ஆனால் கேங்ஸ்டர் தர மறுத்து இருந்திருப்பாரு. அதில் கடுப்பான கீட்டே என்ன பண்ணுறான்னா அதே இடத்துல கேங்ஸ்டரை கொண்டுட்டு அவருடைய மொபைலை பார்த்தா கேங்ஸ்டர் யாருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்கன்னா சேர்மேன் இருக்கார்ல அவருக்கு மெசேஜ் அனுப்பிச்சு இந்த இடத்துக்கு வர சொல்லியிருக்காரு. இதில் ஒரு மாதிரி கீட்டே கடுப்பாக ஆரம்பிக்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு உள்ளார இருந்த கேங்ஸ்டருடைய மற்ற ஆட்களை கீட்டே போட்டு தள்ளுறாரு. அதில் ஒரு ஆள் வெளியே தப்பிச்சு ஓடினால அவனை திருத்தி ஓடி வேகமாக கேங்ஸ்டர் அவனை அதே இடத்துலையே போட்டு தள்ளுறாரு. இந்த சமயத்தில் கீட்டே வெளியே போயிருக்கனால இதான் சரியான சமயம்னு சொல்லிட்டு டோக்கியாங்க காப்பாற்ற ஹீரோயினி உள்ளார வராங்க. கடைசியாக தான் கீட்டையும் இதே இடத்துக்கு வந்து ஒரு சின்ன கன் ஷாட் இந்த இடத்துல நடக்க ஆரம்பிக்குது. அதுக்கு நடுவில் எப்படியோ கீட்டை ஹீரோயினை பிடிச்சிடுறாரு. டோக்கியாங்க இவருக்கு தேவையில்லன்றதுனால அதே இடத்துல டோக்கியாங்க போட்டு தள்ளுறாரு. அதை பார்த்தோன்னே ஹீரோயினி ரொம்ப ஷாக் ஆகிறாங்க. ஆனால் ஹீரோயினிக்கு தான் அந்த கோல்டு பார்ஸ் எங்கே இருக்குன்னு தெரியுன்றதுனால கீட்டை ஹீரோயினியை போட்டு பயங்கரமாக அடிச்சுன்னு இருப்பார். அந்த சமயத்தில் ஜின்மேனும் வந்து சுட ஆரம்பிக்க அதுக்கு பரலாக ஹீரோயினை சுட்டதுனால கீட்டையால் எதையும் சமாளிக்க முடியல. கடைசியாக தான் ஹீரோயினி அவங்களுடைய முதல் கில்லை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுடைய முதல் கில்லுன்றதே கீட்டே தான். அதே இடத்துல கீட்டே இறந்து போயிடுறாரு. ஆனால் ஹீரோயினிக்கு இதுக்கு நடுவில் கன்ஷாட் ஏற்பட்டு ஏகப்பட்ட பிளட்லாம் போயிருந்திருக்கும். அதில் ஹீரோயினியால் ஒழுங்காக நடக்கவே முடியாது. அந்த இடத்துல ஜின்மேனும் எவ்வளோ ஹீரோயினிக்கிட்ட பேச முயற்சி செய்கிறாரு. ஆனால் ஹீரோயினி கடைசியாக தான் அந்த கோல்டு எங்கே இருக்குன்ற விஷயத்த சொல்கிறாங்க. அதான் அந்த கோல்டு வந்து மின்னோடைய ஷாப்பில் இருக்கிற விஷயத்தை பற்றி சொல்ல இதை கேட்ட ஜங்குக்கு என்ன பண்ணுறாங்க, அந்த கோல்டை எடுக்கலான்னு இருக்காரு. சரின்னு அந்த கோல்டை இவர் பார்க்கறது மட்டும் இல்லாமல் அதை கொடுத்து எப்படினாச்சும் சேர்மன் கிட்டேருந்து ஹீரோயினியை காப்பாற்றலான்னு இவர் இருக்காரு. அதே இடத்துக்கு பக்காவாக ஜின்மேனும் வந்துடுவார். 2 பேருமே ஒருத்தர் கண்ணு காமிச்சு சண்டை போடலான்னு இருக்கும்போது கடைசியாக தான் அந்த இடத்துல இருக்கிற மீன் என்ன சொல்கிறேன்னா அந்த கோல்டு மொத்தமே ஃபேக்குன்னு சொல்கிறாரு. ஏன்னா ஹீரோயினுக்கு இப்படி ஒரு விஷயம் நடக்க போகுதுன்னு முன்னவே தெரியும். அதால் தான் ஹீரோயினி மீன் கிட்ட சொல்லி இது மொத்தத்தையுமே ஃபேக்காக க்ரியேட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் தெரிஞ்சு இவங்களுமே ஒரு மாதிரி முழிச்சுன்னு இருக்காங்க. இப்போது ஹீரோயினி சேர்மேன் கிட்ட தான் இருக்காங்க. ஏன் சேர்மேன் ஒன்று ஹீரோயினி அலைவாக வச்சுருக்காங்க. ஹீரோயினிக்கு தான் அந்த கோல்டு பார்ஸ் எங்கே இருக்குன்னு தெரியும். அதில் ஒரு ஹீரோயினி ஒன்றும் உயிரோடு தான் வச்சுருக்காரு. ஹீரோயினிக்கு ட்ரீட்மெண்ட் வந்து கடைசியாக தான் ஹீரோயினி எழுப்ப அதே சமயம் தான் ஜின்மேன் கிட்டேருந்து மெசேஜுமே வர ஆரம்பிக்குது, கோல்டு பார்ஸை கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு. சரின்னு சொல்லிட்டு சேர்மேன் ஹீரோயினியை போட்டு தள்ளிட்டு அந்த கோல்டு பார்ஸை ஜின்மேன் கிட்டேருந்து வாங்கிடலான்னு இருக்காரு. ஆனால் ஜின்மேன் என்ன சொல்கிறேன், நான் அங்கே இருக்கிறவை என்னுடைய பொண்ணுக்கு எதுவும் நடக்கக்கூடாது, அப்போ தான் நான் உங்ககிட்ட கோல்டு பார்ஸை தருவேன், அதை நீ புரிஞ்சுக்கோன்ற மாரி அந்த இடத்துல ஒரு சேர்மேன் கிட்ட டீல் பேசுகிறாரு. இது மூலயமா சேர்மேனால் ஹீரோயினையும் கொல்ல முடியல. ஹீரோயினை கொடுத்தா தான் அவருக்கு கோல்டு பார்ஸுமே கிடைக்கும். அதில் ஜின்மேன் கடைசியாக தான் இந்தமாரி ஜங்குக்கை பார்க்கறது மட்டும் இல்லாமல் அவர்கிட்ட இவருடைய பிளானை எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. ஹீரோயினுக்கு நீ தான் உதவி செய்யணும், அதால் கரெக்டான சமயத்துக்கு வந்துடுன்னு சொல்கிறது மட்டும் இல்லாமல் அப்படியே ராத்திரி ஆகிற சமயத்தில் இவர் அந்த கோல்டு பார்ஸை தரலான்னு போகிறாரு. இதுக்கு முன்னாடி சீனில் தான் ஹீரோயினி ஜின்மேனுக்கு 2 கோல்டு பார்ஸ் தந்துருந்துருப்பாங்க. அந்த 2 கோல்டு பார்ஸுமே அந்த ஃபேக் கோல்டு பாரோடைய ஒரு கம்பைன் பண்ணி அந்த இடத்துக்கு தந்துருக்காரு. கடைசியாக ஒரு கோல்ட் ஸ்மித் இருப்பார். அவருமே அது உண்மையான கோல்டு பார்ஸான்ற மாரி அதை செக் பண்ணி அது உண்மைன்ற விஷயத்தை கன்ஃபார்ம் பண்ணி ஹீரோயினி அனுப்புகிறாங்க. சரின்னு சொல்லிட்டு ஹீரோயினுமே அதே இடத்துக்கு வரது மட்டும் இல்லாமல் ஜின்மேனுக்கு நெக்ஸ்ட் என்னன்ற மாரி இவங்க கேட்குறாங்க. அந்த இடத்துல ஜின்மேனும் எதுவும் இல்லைன்ற மாதிரி சொல்கிறாரு. எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன்ற மாரி ஹீரோயினியை ஜங்கு கூட அனுப்பி வைக்கிறாரு. ஏன்னா பின்னாடி தான் ஜங்கு காரை நிறுத்தி வச்சுருந்துருப்பாரு. அதுக்கப்புறம் தான் இங்கே இருக்கிற கோல்டு பார்ஸ் ஃபேக்குன்ற விஷயத்தை கோல்ட் ஸ்மித் கண்டுபிடிக்கிறாரு. இதெல்லாம் கண்டுபிடிச்ச ஜின்மேன் என்ன பண்ணுறாரு, அங்கே இருக்கிற மொத்த ஆட்களுமே சுட்டு தள்ள ஆரம்பிக்கிறாரு. யாருமே இந்த பக்கம் ஹீரோயினியை தேடி போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு மொத்த ஆட்களுமே சுட கடைசியாக தான் அந்த இடத்துல ஜின்மேன் அவருடைய உயிரை அவரே எடுத்துக்கிறாரு. இதே இடத்துல ஜின்மேனுடைய கதை முடிய ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் ஹீரோயினி ஒரு சின்ன டிசிஷன் எடுத்துருந்துருப்பாங்க. அந்த டிசிஷனின் பேரில் இவங்க கன் எடுக்கிறது மட்டும் இல்லாமல் அது மூலியமாக ஜங்குக்கு கீழே இருக்க சொல்கிறாங்க. மொத்த விஷயத்தையும் நானே பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஜங்குக்கு கீழே இருப்பேன். கடைசியாக தான் ஜங்குக்குமே ஹீரோயினிக்கு ஃபைனல் குட் பை சொல்கிறாரு. அதுக்கப்புறம் ஹீரோயினி வேற ஒரு கால் தான் மொத்த கோல்டு பார்ஸுமே வச்சுருந்துருப்பாங்க. கடைசியாக தான் அந்த காரோட இவங்க ஒரு ஆளை பார்க்க போகிறாங்க. இவர் தான் ஹீரோயினை வெளிநாட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறதா சொல்லியிருந்திருப்பாரு. அதில் அந்த ஆள்கிட்ட ஒரே ஒரு கோல்டு பார்ஸ் வந்து இவங்க இப்போதைக்கு வெளிநாட்டுக்கு போகலான்னு இருக்காங்க. ஆனால் இவங்க இருக்கிற காரில் அன்எக்ஸ்பெக்டடாக வேற ஒரு விஷயம் இருக்கிறத நோட்டீஸ் பண்ணுறாங்க. அது வேறு எதுவும் கிடையாது, இவங்க அம்மாவுடைய சாமல் தான். அதாவது முன்னவே இதே காரில் தான் கோல்டு பார்ஸ் இருக்குன்ற
இல்லைன்ற விஷயம் ஜங்குக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஆனால் அதே கார்லேயே இவர் அந்த சமாதியுமே வச்சுருக்காரு. ஜின்மேன் தான் கடைசியாக தான் இந்த சமாதியை தந்திருந்திருப்பார். அப்படியே சில நாட்கள் கிடைக்கும்போது ஹீரோயினி ஃப்ரான்ஸுக்கு போயிடுறாங்க. அதாவது ஹீரோயினி ஃப்ரான்ஸில் நல்லாவே ஃப்ரெஞ்சு பேசுகிற விஷயம்லாம் தெரிய வருது. அங்கே இருக்கிற மக்கள் கூடலாம் நல்லாவே பேசுகிறாங்க. ஹீரோயினி இந்த இடத்துல ஹரன்ன்ற பேரில் தான் தங்கிக்கிட்டு இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஹீரோயினி ஏகப்பட்ட கோல்டு பார்ஸ் ஏகப்பட்ட பணம்லாம் வச்சுக்கிட்டு இருக்காங்க. அது மொத்தத்தையுமே அப்படியே அவங்க கம்பைன் பண்ணி ஃப்ரான்ஸில் ஒரு நிம்மதியான வாழ்க்கை வாழற மாதிரி காமிக்கிறாங்க. ஆனால் கடைசியாக தான் ஹீரோயினிக்கு வேற ஒரு விஷயமும் கிடச்சிருந்துருக்கும். அது என்னன்னு கேட்டியா, இவங்க அப்பாவுடைய சமாதி கிடச்சிருந்துருக்கும். அதாவது ஜின்மேனுடைய சமாதி. கடைசியாக தான் ஜின்மேன் அதுக்கடுத்தது இவங்க அம்மாவுடைய சமாதியை இவங்க ஒன்றா வச்சுட்டு மொத்த விஷயங்களுமே முடிக்கிறாங்க. அதுக்கடுத்தது ஹீரோயினி எப்பயும் போல் ஜங்குக்கு மெசேஜ் அனுப்புகிறாங்க. இப்போது ஹீரோயினி ஜங்குக் கிட்ட கான்டாக்டில் இருக்கிற மாதிரி தான் காமிக்கிறாங்க. கடைசியாக தான் ஜங்குக்குமே ஹீரோயினி இருக்கிற இடத்த தேடி அந்த ஃப்ரான்ஸ்க்கு வந்த மாதிரி இருக்குது. அதில் ஜங்குக்கு அப்படியே ஹீரோயினியை பார்த்துக்கிட்டு இருக்கு. பின்னாடி லாங் ஷாட் ஒன்று போகிறாங்க. அந்த லாங் ஷாட்டில் நம்ம பார்த்தா அந்த இடத்துல வந்து அந்த கம்போடியன் பார்ட்னர் இருக்கார். இந்த பார்ட்னர் நீங்கள் ப்ரீவியஸ் சீன்லேயே பார்த்துருக்கலாம். கோல்டு பார்ட்ஸை தேடி ஒரு இதே இடத்துக்கு வந்துட்டான்னு நினைக்கிறேன். ஒரு சின்ன கிரெடிட் சீனும் காமிச்சிருந்துருப்பாங்க. அந்த கிரெடிட் சீனில் இந்த இடத்துல ஹரானுன்ற பேரில் யாருனாச்சும் இருக்காங்களான்ற மாதிரி ஹீரோயினி இப்போ இருக்கிற அந்த ஐடென்டிட்டியோட நேமை சொல்லி அங்கே இருக்கக்கூடிய ஷாப் ஓனருக்கு கேட்பார். அந்த ஷாப் ஓனருக்கு அது ஹீரோயினின்ற விஷயம் நல்லாவே தெரியும். ஆனால் அந்த ஷாப் ஓனர் வந்து வேணும்னே மறைக்கிறாரு. அதாவது சிம்பிளாக என்ன சொல்ல வராங்கன்னா, ஃப்ரான்ஸில் அதிகமாக நல்ல மக்கள் தான் இருக்காங்க. அவங்க யாருமே ஹீரோயினிக்கு நம்பிக்கை துரோகம் பண்ண மாட்டாங்க. அதாவது பேராசன்ற ஒரு விஷயம் இந்த உலகத்தில் அழிஞ்ச மாரி காமிக்கிறாங்க. அதை தான் இந்த இடத்துல சின்ன ரெஃபரன்ஸை காமிச்சிருக்காங்க. கடைசியில் தான் அந்த கம்போடியன் பார்ட்னரும் யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன்ற மாரி அதே ஃப்ரான்ஸ்லேயே தங்குற மாரி காமிச்சு டோட்டலாக இந்த சீரீஸை கம்ப்ளீட் பண்ணுறாங்க. இந்த சீரீஸோடைய கான்செப்ட்ன்றது ரொம்ப சிம்பிளாக தான். ஒரு க்ரீடுன்ற விஷயம் ஒருத்தவனை எப்படி மாற்றோன்ற விஷயத்தை தான் ஃபுல் அண்ட் ஃபுல் காமிக்க வந்திருக்காங்க. அதாவது பேராசை மூலியமாக என்ன நடக்கும், ஹீரோயினி எவ்வளோ பேர் நம்பிக்கை துரோகம் பண்ணுறாங்க, ஹீரோயினி அதுலேருந்து எப்படி மீள்றாங்கன்ற மாரி அந்த விஷயத்தை தான் காமிக்க ட்ரை பண்ணியிருப்பாங்க. ஒரு சாதாரண பொண்ணுக்கிட்ட கோல்டு பார்ஸ் கிடச்சிருந்தா அதை வச்சு அவங்க என்ன பண்ணுவாங்க, அது அவங்கள எந்த அளவுக்கு கொண்டு போகுதுன்ற விஷயத்தை காமிச்சிருந்துருப்பாங்க. முக்கியமாக இந்த உலகத்தில் க்ரீடுன்ற விஷயம் எப்படி ஆக்டிவ் ஆகுதுன்ற விஷயத்தையும் சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் செம சூப்பராகவே இந்த சீரீஸில் இருந்திருக்கும். எண்டிங் கூட ஒரு அளவுக்கு சாட்டிஸ்ஃபைடாக தான் இருந்திருக்கு. ஓகே, இதோட இந்த வீடியோ முடிச்சுப்போம். இதேமாதிரி நான் உங்களை வேறு ஒரு தன்னால் லாசமான வீடியோவில் சந்திக்கிறதுக்கும் ஹேவ் ஃபன் கைஸ்.